நல்லா இருக்கீங்களா? தாய் கிழவி பாத்தீங்களாமே? நல்லா சூப்பரா. ஐயோ அந்த சொல்லுங்க. நேஷனல் அவார்டு ஏக்கா? சரி, நீங்க சொல்ற மாதிரி நடக்கட்டும். ஃபர்ஸ்ட் உங்க கால்ல வந்து வச்சுக்கிறேன். சாப்பிட்டீங்களா? என்ன சார்? நேஷனல் அவார்டு உனக்கு வரணும். நல்லா இருந்ததா படம்? நான் உங்களை ரொம்ப வருத்தப்பட்டேன் நீங்க பாக்கலன்னு. அப்ப உடம்பு சரியில்லை, இப்ப பாத்துட்டீங்க, எனக்கு ஹாப்பி. உங்கனால தானே எவ்வளவு தூரம் நடிச்ச பாருங்க, இல்ல? இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் வெளியாகி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்ற படம் தான் தாய்க்கிழவி. இந்த படத்தில் தாய்க்கிழவி பவுனத்தாய் கதாபாத்திரத்தில் நடிகை ராதிகா நடிச்சிருக்காங்க. படத்தை சிவகார்த்திகேயன் தயாரிக்க நிவாஸ் கே பிரசன்னா இசையமைச்சிருக்காங்க. படம் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்று வந்துகிட்டு இருக்குது. படம் பார்த்த பலருமே படத்தை பாராட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி படம் பார்த்த கமல்ஹாசன் தாய்க்கிழவி கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை ராதிகாவை கட்டி பிடிச்சி வாழ்த்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தை எப்படியாச்சும் பாரதி ராஜாவை பார்க்க வச்சுருங்க, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாரதி ராஜாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால படம் வெளியான காலகட்டத்தில் பார்க்க முடியல. இப்படி இருக்கும்போது படத்தை சமீபத்தில் பாரதி ராஜா பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாரதி ராஜாவை அவங்களோட வீட்டிலேயே சந்திச்ச நடிகை ராதிகா பாரதி ராஜாவோட உடல்நலம் பற்றி விசாரிச்சுட்டு தாய்க்கிழவி படம் பார்த்துட்டீங்களா, நான் நல்லா நடிச்சிருக்கிறேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பாரதி ராஜாவும் படம் பார்த்தேன், படம் நல்லா இருக்குது, உனக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதி ராஜா அப்படி சொன்னதும் அதுக்கு ராதிகா, அப்படி மட்டும் தேசிய விருது கிடைச்சா அதை வாங்கிக்கிட்டு வந்து உங்கள் காலில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் நெட்டிசன்கள் பலரும் பாரதி ராஜா சீக்கிரமே உடல்நலம் தேடி வரணும் அப்படின்னு தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் நடிகை ராதிகாவை தன்னோட கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற படம் மூலமா நடிகையை அறிமுகம் பண்ணி வச்சவங்க இயக்குனர் பாரதி ராஜா அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.